வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானை எடுத்துக்கோங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது ராசியில தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காரு. குரு 12வது ராசியில் இருக்கிற போது நிறைய செலவுகள் உங்களுக்கு வருங்க. இப்ப கடந்த ஒரு 2 மாசம் அந்த மாதிரி பார்த்துட்டே இருங்களேன். அந்த 2 மாசத்துல கடுமையான செலவுகள் வரும், நிறைய செலவுகள் வரும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கோ உங்க வீட்டுல யாருக்கோ மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதுபோக இந்த சுபகாரியத்துக்கான செலவுகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கும். சுபகாரியம்னா உங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் வைக்கிற மாதிரி இருக்கலாம், ஏதோ ஒரு சில நல்ல காரியங்கள் செய்யற மாதிரி இருக்கலாம். அதனால நிறைய செலவுகள் வருங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த பேங்க்ல லோனு அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். நல்ல நல்ல காரியங்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தேடி தரும். ஆனா அந்த நல்ல நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்யற போது அதனால நிறைய செலவுகள் வந்துடும். சரிங்களா? குழந்தைகள்னால செலவு வரும் ஒரு சிலருக்கு கோயில்னால செலவுகள் வரும், ஒரு சிலருக்கு பேங்க்னாலன்னா கடன் கட்டுறது, அல்லது பேங்குக்கு ஏதாவது நம்ம காசு பணம் அந்த மாதிரி கமிஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது. ஸோ இதனால கூட நமக்கு செலவுகள் வந்துடும். அதுபோக ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கோர்ட்டுனால செலவுன்னு வரும். அது எல்லாத்துக்கும் வராது, ஆனால் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வரும். சரி, இந்த செலவுகள் அப்படிங்கிறது எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி 22ஆம் தேதி வரைக்கும் தான் வரும். ஏன்னா புரட்டாசி 22ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாகி உங்களுடைய ராசிக்கு வர்றாரு. அப்ப ராசிக்கு வரும்போது செலவுகள் குறைஞ்சிடும், ஆனா வேற தொந்தரவுகள் வரும். என்ன தொந்தரவுன்னா, பொதுவா குரு பகவான் ராசி மேல வரக்கூடாது. ராசி மேல வந்தா அது ஜென்ம குருன்னு சொல்லுவோம். அப்ப ஜென்ம குரு அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். அப்போ ஒரு இடத்துல நம்மளால இருக்க முடியாது. இந்த ஜென்ம குருங்கிறது இப்ப இருந்து 3 மாசத்துக்கு இருக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி பாதி வரைக்கும் இருக்கும். அப்ப அந்த 3 மாச காலத்துல ஒரு இடத்துல நம்மளால இருக்க முடியாது. ஏதோ ஒரு காரணமா அங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நல்ல காரியத்துக்காகவோ கெட்ட காரியத்துக்காகவோ ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி வரும். சரியான வேலையை கவனிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வீடை விட்டு வெளியில போற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அது என்ன காரணமோ வீடை விட்டு ஊரை விட்டெல்லாம் நம்ம போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஒரு சிலருக்கு வந்துடும். ஒரு சிலருக்கு அந்த எண்ணங்களும் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜென்மத்துல குரு இருக்கிற போது உங்களுக்கு நிறைய காசு பணம் தேவைப்படும். அப்ப காசு பணத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாயிடும். அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்துடும். கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை கட்ட முடியாது. மேலும் மேலும் கடன் ஆகிறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கும். அதனால கடனை உருவாக்காம பார்க்கறது நல்லதுங்க. அதே மாதிரி நீங்க இடமாற்றம் பண்ணணும்னா பண்ணலாம், ஆனா தேவையில்லாத இடமாற்றம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பண்றதுக்கு ஒரு இடமாற்றம் பண்ணணும்னா அதுல ஒரு ஆதாயம் இருக்கணும். ஆதாயம் இருந்தா இடமாற்றம் பண்ணுங்க. அப்படி ஆதாயம் இல்லைன்ற பட்சத்துல இடமாற்றம் பண்ணாதீங்க. ஒரு சிலர்லாம் கடனுக்காக பயந்துகிட்டு கூட ஊரை விட்டு போற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட வரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். எப்படி தொந்தரவு இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஸ்கூல்ல காலேஜ்ல போக பிடிக்காது, போனாலும் படிக்க பிடிக்காது. நல்லா படிச்சா கூட மார்க் நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியாது ஒரு 3 மாச கால அளவுக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் ஸ்கூலுக்கு போறதுக்கே வேண்டாங்கிற மாதிரி வந்துருவாங்க. டிஸ்கண்டினியூ பண்ற மாதிரி அப்படியெல்லாம் எண்ணங்கள்லாம் வந்துடும். தயவு செய்து அப்படி எதுவும் பண்ணி விட்டுறாதீங்க. அதே போல மாணவர்கள் ஸ்கூலா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க மேல ஏதாவது கெட்ட பேர் வந்துடும். அதனால அந்த ஸ்கூலு காலேஜை விட்டு வெளியே வர மாதிரி வந்துடும். அல்லது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த ஸ்கூல்ல படிக்கல, இந்த காலேஜில் படிக்கல, வேற ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க, வேற காலேஜில் சேர்த்து விடுங்க, நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு படிப்புல ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் ஒரு 3 மாசத்துக்கு. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு நகை நட்டுக்களை மட்டும் அடமானம் வைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும். அதுக்காக உங்களுக்கு நகை நட்டுக்கள் அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு கொஞ்சம் வரதா செய்யும். அதே போல ஜென்ம குரு வந்தாலே மனசுல நிறைய குழப்பம் இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜென்ம குரு காலத்துல நம்ம எடுக்கிற முயற்சிகள் பலிதமாக மாட்டேங்குது.
அதாவது ஏதாவது ஒரு காரியம் எடுக்கிறோம், அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடந்து முடிய மாட்டேங்குது. அந்த காரியம் வந்து ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யுது. அதனால இந்த ஜென்மகுரு காலத்தில் எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும், நிதானமாக செய்யணும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா 2வது ராசியில் சுக்கிரன் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதம் வந்து காசு பணம் வந்து கிடைக்கும். அது எப்படி வேணுனாலும் கிடைக்கும். கடன் கிடைக்கலாம், லோன் கிடைக்கலாம், அல்லது வரவேண்டிய பணம் வந்துடலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் வரும். அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி பணம் வரலாம், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைச்சி கூட பணம் வரதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. 2வது இடத்துல பொதுவாக கேது இருக்கக்கூடாது. 2வது இடத்துல கேது இருந்தால் ஒரு சிலர் வந்து குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். அப்படி யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது, காசு பணத்தில் பிரச்சனை வராது. ஏதோ ஒரு வகையில் அந்த காசு பணம், அந்த செல்வம் செல்வாக்கியம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை, ஒரு சிலர் வந்து குடும்பத்திலே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி குடும்பத்திலே இருக்கிறவங்களை பாருங்களேன், குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கு. யாராவது 2 பேர் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பண தேவை அதிகமாக இருக்கும். அந்த பண தேவை கிடைக்காததுனால கூட சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் கூட வந்துடும். ஏன்னா வீட்டை விட்டு விலகி இருக்கவங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகுது, விலகி இல்லாதவங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆக மாட்டேங்குது. அப்போ பண பிரச்சனை வந்து கொஞ்சம் வருது. அதனாலேயே கூட ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வந்து அந்த சண்டை சச்சரவுகளும் வரதா செய்யுது. ஸோ சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்னு நினைச்சா, அல்லது பொருளாதாரம் நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சா, நீங்கள் கொஞ்சம் வீட்டை விட்டு விலகி வெளியூரில் வேலை பார்த்தீங்கன்னா, தொழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சூரியன் வேற இந்த மாதம் 3வது இடத்துல தான் இருக்கார். சூரியன் 3வது இடத்துல இருந்தாலும் ஒரு வீடு விட்டு வீடு, ஊர் விட்டு ஊர் அந்த மாதிரிலாம் போகணும்னு நினச்சா தாராளமாக போகலாம். அதே மாதிரி ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சாலும் தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பாகப்பிரிவினைகள் செய்யணும்னு நினச்சா தாராளமாக சொத்து வந்து பாகப்பிரிவினை வந்து செய்யலாம். இந்த மாதிரி நீண்ட காலமாக விற்காத சொத்துக்கள் கூட விற்கிறதுக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும். அது ஒத்தி வாங்குறமோ, லீஸுக்கு வாங்குறமோ, அல்லது கிரையம் வாங்குறமோ வாங்கலாம். அல்லது பாகம் பிரிக்கப்படாமல் இருந்து இப்போ பாகம் பிரித்து கூட அந்த சொத்துக்கள் கூட வந்துடலாம். அல்லது ஏதாவது வில்லங்க சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படி வில்லங்க சொத்துக்கள் இருந்தால் கூட அந்த சொத்துக்கள் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கூடிய யோகம் இப்போ இருக்கு. அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு நோய் நொடி தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டே இருக்கு. அஷ்டமத்தில் ராகு வேற இருக்கார். இது ஒண்ணுதான் தொந்தரவு. அஷ்டமச்சனி வந்து பொதுவாக வண்டி வாகனத்தில் நம்ம பார்த்து போகணும், இல்லைன்னா நம்மளை கீழே தள்ளி விட்டுரும், இல்லைன்னா வாகன விபத்துக்கள் ஏற்பட்டுரும். ஒரு சில நேரம் வாகனங்களுக்கு தான் அடிபடும், ஒரு சில நேரம் நமக்கு கூட அடிபட்டுரும். அதனால வாகன விபத்துக்கள் ஏற்படுங்கிறதுனால கவனமாக போகணும். ஒரு சிலருக்கு வாகன விபத்துக்கள் ஏற்படாது, ஆனால் முழங்கால் வலியோ முதுகு வலியோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். கால்வலி கைவலின்னு சொல்லி அதுவே வரதுக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம். அப்படி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும் கணவன் மனைவி. அப்படி பிரிஞ்சு இருந்தோம்னா சண்டை சச்சரவெல்லாம் வராது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வரும். அப்படி ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரலன்னு வச்சுக்கோம், உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும், அடிக்கடி ஏதோ ஒரு நோய் நொடி தாக்கம் வந்து வந்துடும். அதனால ஒன்று நோய் வந்து அவங்கள பிரிக்க பார்க்கலாம், இல்லைன்னா சண்டை போட்டு பிரிக்க பார்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் வரும். கொஞ்சம் விலகி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரதுக்கூடிய வாய்ப்புகள் வந்து இல்லை. அதே மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கல்யாணம் வந்து தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ கல்யாணம் தடங்கள் ஆகிறதுனால நம்மளால அதில் மன கஷ்டம் இருக்கும். என்னடா இப்படி நினைக்கிறோம், நடக்க மாட்டேங்குதேன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி பண்ணணும்னா பண்ணலாம். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த லவ் மேரேஜுங்கிற மாதிரியான விஷயங்கள், அதாவது அப்பா அம்மாவை எதிர்த்துலாம் நம்ம கல்யாணம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து பண்ணுறவங்களுக்கு வேணால் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கூட சண்டை சச்சரவு வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு வரும். அதே மாதிரி நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்காங்கல்ல, ரொம்ப க்ளோஸாக, அது ஆண் நண்பர்களாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக இருக்கலாம், ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே கூட நண்பர்களாக இருக்கலாம். அவங்கள கூட இப்போ பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுறவே இருக்காமல் போகும்.
ஏதோ ஒரு வகையில் நம்ம நெருக்கமாக பழகிறவங்களை பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த சனி ராகு வந்து செய்யதான் செய்யும். அதனால நீங்கள் நண்பர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, பழகிறவங்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிகிட்டயா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வாகன சம்பந்தப்பட்ட துறைக்குள்ள புதுசாக நுழையணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த துறைக்குள்ள வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் போகாதீங்க. அதாவது ஒரு டிரைவராக போகணும், கண்டக்டராக போகணும், வண்டி வாங்கணும், டிரைவர் பழகணும், டிரைவிங் பழகணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யாதீங்க. அதே மாதிரி வண்டி வாங்கணும் சார்ந்த புதுசாக தொழில் வாங்கணும், தொழில் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏதாவது புதுசாக வண்டி வாங்குறேன் அப்படின்ட்டுலாம் வாங்காதீங்க. அந்த வண்டி சம்மந்தப்பட்டதே கரெக்டாக வரமாட்டேங்குது. ஏற்கனவே வண்டி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களும் பாருங்க, அந்த வண்டி ஓடவே ஓடாது, வண்டி நின்றுக்கிட்டே இருக்கும், வண்டிக்கு டீவும் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் நம்ம கையில் காசு இருக்காது, நகை வகையை வச்சு அதுக்கப்புறம் டீவு கட்ட வேண்டியது வந்துடும், இல்லைன்னா யார்ட்டையா கடனை வாங்கி டீவு கட்ட வேண்டியது வந்துடும். கடைசியில் அது எல்லாமே போயிடும், டீவும் கட்ட முடியாமல் போய் அதுக்கப்புறம் நகையும் போய் காசு பணம் போய் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் டோட்டலாகவே டீவு கட்ட முடியாது. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்காரை வந்து வண்டியை தூக்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அதனால வாகன சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது போக உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ ராகு தசை ஏதாவது நடக்குதான்னு பாருங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது நடக்கும், நான் சொன்னதே நடக்கும் உங்களுக்கு. அது போக ராகு தசை உங்களுக்கு நடந்தாலோ அல்லது ராகு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு திசை நடந்தாலோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய சிரமங்கள் இருக்கும். அவங்கனால வந்து அவ்வளோ ஈஸியாக முன்னேற முடியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகளை வந்து அது உருவாக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா, என்னால் இந்த வீடியோ பதிவில் ராகு தசை பற்றி முழுக்க சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ நேரம் இல்லை இந்த வீடியோவில். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வாரம் இருந்து அந்த ராகு தசைக்கான வீடியோ வந்து தொடர்ந்து நான் போட போகிறேன். அதன் மூலமாக அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவில் அந்த ராகு தசை என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நாம் என்ன செய்யணும், நாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறபோது நிறைய ஐடியா கிடைக்கும். அப்போ அந்த திசை நல்லா இல்லைன்னா கூட அந்த திசையை நல்லா வந்து உங்களால் உருவாக்கிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ராகுதச வீடியோவாக இருந்தாலும் அல்லது அடுத்தடுத்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து வரும். அதேமாதிரி அந்த பெல் பட்டன் அமுக்குனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வீடியோ போட்டதே தெரியும், இல்லைன்னு தெரியாது. அதனால் அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று குறிப்பாக ஒரு விஷயம், என்னோடய வீடியோவை நீங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது முக்கியமான கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நான் பதில் கண்டிப்பாக போடுவேன். அப்போ அந்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டால், முதல்ல உங்களுடைய பேர், பிறந்த தேதி, மாதம், வருஷம், நேரம், பிறந்த ஊர் பேர் அத்தனைலாம் போட்டுருங்க. போட்டுட்டு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் துணை கேள்விகள் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் பதில் சொல்கிறது சிரமமாக இருக்கும். நன்றி நண்பர்களே.